ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி வந்து பரண்டை துவையல் எப்படி செய்யலான்ட்டுங்க. பரண்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்க, உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இது கீழே இந்த இதாவது அப்படியே படர்ந்து கொடியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். இந்த துவையல் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான இந்த நல்ல இதான ஒரு பரண்டை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த தலையெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து இந்த பரண்டையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம டேரெக்டாக அதை யூஸ் பண்ண முடியாது, அதனால் இதை க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம பரண்டையை வந்து இந்த பக்கம் கட் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா அது சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி வந்துடும். ஸோ இப்படி கத்தி வச்சு நீங்கள் இன்னொரு டைம் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த 4 பக்கமும் இருக்கிறத இப்படி எடுத்துடுங்க. இது கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பரண்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கம்ப்ளீட்டாக தண்ணியில் ஒரு 4-5 டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இது வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்ருக்கனால நான் உங்களுக்கு அது சாம்பிளுக்கு இப்போ காட்டுறேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த இலையெல்லாம் வந்து இதோட அப்படியே சேர்த்தே போட்டிருக்கேன். ஏன்னா அதை எடுக்க வேண்டியதில்லை, அதுவுமே நல்லது தான் உடம்புக்கு. இந்த பாருங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைம்ஸ் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக நம்ம விளக்குன 2 ஸ்பூன் விட்டு இதை வணக்க போகிறோம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பரண்டியை வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைம் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக அலசிட்டோம், நல்லா அலசணும். அப்புறம் வந்து இது ஒரு சிலருக்கு கையில் டச் பண்ணால் நம்ம இச்சிங் மாதிரி பிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது தெரியும் உங்களுக்கு, அது யூஸ் பண்ணும்போது தெரியும். அதனால் நம்ம ஒரு 4-5 டைம் வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைமே வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இது இருக்கட்டுங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதை வந்து நல்லா வணக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் விடாமல் இதுக்கு வந்து தேவையானது என்னென்னா, வர கொத்தமல்லி, மிளகா, வரமிளகா, புளி, தேங்காய் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் அரைக்கிறதுக்கு உப்பு. இப்போ வந்து இதில் இது பேன் சூடானது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த வர கொத்தமல்லியும் மிளகாயும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதே பேன்லேயே விளக்கெண்ணெய் விட்டு நம்ம இந்த பரண்டையும் இதுலேயும் வணக்க போகிறோம். பரண்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சிம்மில் அப்படியே லைட்டாக வறுத்து எடுக்கணும். நீங்கள் வேணால் வந்து நம்ம நார்மலாக கொத்தமல்லி சட்னி செய்கிற மாதிரியும் இந்த பரண்டை துவையல் செய்யலாம். கொத்தமல்லி சட்னிக்கு நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வணக்கிட்டு நம்ம அரைப்போம். அதே மாதிரி கூட நீங்கள் வேணால் சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயமும் வணக்கிட்டு அது கூட வரமிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு இது எல்லாமே சேர்த்து நீங்கள் சேம் கொத்தமல்லி சட்னி மெத்தடே இந்த பரண்டியும் நல்லா வணக்கிட்டு சேர்த்து அரைக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து விளக்கெண்ணெய். நான் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது யூஸ் பண்ணல. இந்த பரண்டி வணக்கத்துக்கு மட்டும் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸ்பூன் கொஞ்சம் சின்ன சைஸு, அதனால் இதில் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். நார்மல் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் விடலாம். இதில் இப்போ இந்த பரண்டி போட்டு வணக்கலாங்க. பரண்டை வந்து உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சுண்டி வரணும், அந்தளவுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்கிடுச்சுங்க. கலர் பாருங்கள், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி அந்த பரண்டை வந்து அப்படியே சுண்டிடுச்சு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே ரொம்ப நம்ம இப்படி சுருங்கிட்டு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, அவ்வளோதாங்க, இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஆல்ரெடி வந்து வர கொத்தமல்லி, மிளகாய், புளி எல்லாம் ரெடியாக நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் ஆறட்டும்னு இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், இதையும் தேங்காயும் லைட்டாக ஒரு பட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா ஆட்டுங்க. நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு வச்சு அரைக்கிறது தான் துவையல் வந்து நீங்கள் ரொம்ப திக் லூஸாலாம் அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நீங்கள் ரைஸ்க்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பரண்டை துவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீக்லி 2 டைம்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா, இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கீங்க, ஏஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி ப்ராப்ளம் வந்துடுது. லேடிஸ்க்கு கால்சியம் ஸ்ட்ரென்த் குறையுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டே வந்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் மோஸ்ட்லி 95% வராது.
ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. பிரண்டையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது பிரண்டை. ஆனால் அதிகமாக எடுக்கக்கூடாது, நம்ம அதனால தான் துவையலாக எடுத்துக்கணும். மற்ற இது மாதிரி நம்ம ரெகுலராக வந்து வீக்லி 3 times 4 timesலாம் சாப்பிடக்கூடாது. அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 1 spoon ஒரு 2 spoon சட்னி அந்த துவையல் எடுத்துக்கிறது பெட்ரு, ஒரு நாளைக்கு சாப்பிட்றது. இது பாரட்டும், இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சோம்னா அவ்வளோ துவையல் ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சீக்கிரம் செய்யலாம். இதுக்கு நீங்கள் மெயினாக வந்து வெங்காயம் இதெல்லாம் எதுவும் இப்போ சேர்க்கவே தேவையில்லை. ஈஸியாக கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, மிளகா, புளி, உப்பு வச்சுட்டு இந்த பிரண்டையை நம்ம நல்லா வணக்கிடணும். வணக்கினதுக்கப்புறம் இப்போ அரைச்சிட்டா முடிஞ்சுதுங்க எல்லாம் சேர்த்து. இப்போ சூப்பரான துவையல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.